ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 10 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது இங்க வந்து பிரீத்தி வந்து இப்போ எதனாச்சும் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, அக்கா என் மொபைலில் சார்ஜே இல்லை, சார்ஜர் எங்கே வச்சிருக்கீங்கன்னு. இந்த மாதிரி நம்ம திங்ஸ் கொண்டு வந்து பேக்கில் தான் இருக்கணுன்னே பிரீத்தி அங்கேருந்து போய் வேணும்னே ஃபேனை போட்டு விட்றாங்க. இங்கே விளக்கு எல்லாமே அணைஞ்சிருது. அப்போ ஐயர் தான் அதை பார்க்குறாரு. ஐயோ, இந்த பொண்ணு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து விளக்கெல்லாம் அணைஞ்சிருச்சுன்னொடனே எல்லாருமா திரும்பி பார்த்து இங்கே ஓடி வராங்க. யார் இங்கே ஃபேனை போட்டதுன்னொடனே இப்போ பிரீத்தி அங்கேருந்து ஓடி வராங்க. ஐயோ, நான் தான் தெரியாமல் ஃபேனை போட்டுட்டேன், சார்ஜ் சுவிட்ச் போடுறதுக்கு பதிலாக மாற்றி ஃபேன் சுவிட்சை போட்டுட்டேன் அப்படின்னோடனே இப்போ எல்லாருமா பிரீத்தியை திட்டுறாங்க. பிரீத்தி அப்படியே ஐயோ நான் வேணும்னே பண்ணல, எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இது பண்ணிட்டே இருக்கிறாங்க. சுந்தரம் வர ஏமா நீ படித்த பொண்ணு தானே, உனக்கு அறிவில்லை, அங்கே எல்லா சுவிட்சும் என்னென்னு எழுதியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவர் வர இன்னைக்கு தான் பொன்னிக்கு சப்போர்ட்டாக வர பேசுகிறாரு. பிரீத்தி இல்லைன்னா நான் வேணும்னே பண்ணலன்னொடனே என்ன பண்ணலைங்கிற, அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு வந்து வச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா திட்டுறாங்க. அப்புறமா ஐயர் வந்து அப்போ உடனே ஜெயா என்ன சொன்னாங்கன்னா, சரி விடுங்க, அதான் கோயிலில் தானே இருக்கோம், மறுபடியும் போய் பொன்னியை சுற்றி வர சொல்லி மறுபடியும் இப்போ இதை செய்யலாம் அப்படின்னோடனே ஐயர் வந்து இல்லைம்மா, இன்னொரு நாள் நீங்கள் வந்து செஞ்சால் கூட பரவாயில்ல, ஆனால் இப்போ உடனேலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே இப்போ வந்து அந்த பொண்ணோட மன திருப்திக்கு இந்த 51 விளக்கையும் ஏற்ற சொல்லுங்க, நம்ம அப்புறமா பூஜை பண்ணிக்கலான்னொடனே பொன்னி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு விளக்க ஏற்றுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தோடனே பொன்னியை வந்து எல்லாரும் ரூமில் போய் ரெஸ்ட் எடுன்னு அனுப்பி விட்டுருந்தாங்க. பிரீத்தி வேணும்னே வெளியிலே நின்றுக்கிறாங்க. இவன் என்ன இப்படி உறைஞ்சு போயெல்லாம் நிற்கிறா, இதை பார்க்கறதுக்காண்டி தானே நான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு பிரீத்தி வர வெளியில் நின்று ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டுக்குள்ளே இருந்தவங்க என்ன பிரீத்தியை காணணுன்னே அவங்க அக்கா போய் கூப்பிட போகிறாங்க வான்னு சொல்லிட்டு. அப்போ பிரீத்தி இல்லைக்கா அப்படின்னோடனே என்ன பிரீத்தி உள்ள வராமல் எங்கேயே நிற்கிறேன்னு சத்தம் கேட்டோடனே ஜெயா வந்து கூப்பிடுறாங்க. அப்புறமா இந்த மாதிரி அங்கிள் வர எனக்கு கோவமாக திட்டார்ல அப்படின்னோடனே அப்புறமா அவர் வேற வந்து எல்லாருமா சேர்ந்து சமாதானப்படுத்தி பிரீத்தியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அப்புறமா ரூமில் போய் பார்க்கும்போது பொன்னி வேற அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்தோன்னே சக்தி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இதில் பொன்னி கிட்ட போய் பிரீத்தி வேற போய் சமாதானம் பேசுகிறாங்க. அப்போ பிரீத்தி என்ன சொல்கிறாங்க, சரி பொன்னி என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன கொஞ்சம் நேரம் தனியாக விடுறீங்களா அப்படின்னோடனே உனக்கு கோவம்லாம் வர வருதா அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து மனசுக்குள்ளேயே பொன்னியை திட்டிட்டு அவங்க ஒரு பக்கம் போயிடுறாங்க. இப்போ சக்தி ரூமுக்கு வரும்போது பொன்னி அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு பொன்னியை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. அவரால் முடியவே இல்லை. இப்போ கார்த்திக், சக்தி அப்புறமா அவங்க அப்பா 3 பேருமா சேர்ந்து பொன்னியை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு பிளான் பண்ணுறாங்க. அது வந்து மியூட்டில் காட்டுறாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இப்போ அதோட இன்னொரு எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க அப்பா வந்து பொன்னியை கூப்பிட்டு காசு கொடுத்து கோயிலில் போய் உண்டியலில் போய் போட்டுட்டு வாமா அப்படின்னு அனுப்பி விட்றாரு. இவங்க இவளை கம்பல் பண்ணி கோயிலுக்கு அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு பிரீத்தி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே போய் எதையோ ஒன்று பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அதோட இன்னொரு எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.